கேக்குதுங்களா? மைக் ரெக்கார்டிங்களா? சரி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும், குரு அவர்களின் அறிவாட்சி களத்தோடு நம்முடைய அறிவையும் இணைத்து கொண்டு, இந்த ஞான பூமியிலே எத்தனையோ சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் அத்தனை பேர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும், குரு அவர்களின் அறிவாட்சி களத்தோடு நம்முடைய அறிவையும் இணைத்து கொண்டு, குரு அவர்களின் நம் அறிவை நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தி நற்சிந்தனைக்கு உயர்த்துமாக. இன்று நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா எண்ணத்தின் சிறப்புகள். இப்போ அறிமுக பயிற்சி எடுத்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஏல அறிமுக பயிற்சி இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இல்லை, இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை. சரி சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம அறிமுக பயிற்சி எடுத்திருப்போம், 14 நாள் வகுப்பு. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக அகத்தாய்வு, நம்ம இந்த சிந்தனையெல்லாம், நம்ம தத்துவங்கள் எல்லாம், வேதாத்திரிய தத்துவங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அறிமுக பயிற்சி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாம். இப்போ நம்ம இருக்கிறதுனால நமக்கு இந்த மனவளக்கலை பயிற்சி வகுப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுமையாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் நம்மளும் அறிமுக பயிற்சிக்கு வரும்போது இது ஒரு புதுமையா இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பழக்கம் அப்படி இருந்ததுனால. இந்த மனித சமுதாயம் எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேரா கோயிலுக்கு போவோம், அர்ச்சனை பண்ணுவோம், தேங்காய் பழம் வாங்குவோம், சாமி கும்பிடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளவுதானுங்களே. அப்படித்தான் நம்ம சமுதாயம் வளர்ந்துருக்கு. இப்ப கோயிலுக்கு போறோம், அங்க போய் அர்ச்சனை பண்றப்பனா தேங்காய் வாங்குவோம், தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுவோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம கொடுத்த தேங்காய் பெருசா இருக்கும். சின்ன தேங்காய் வந்துருச்சுன்னா சங்கடமா இருக்கும். அதே தேங்காயை பாத்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்த தேங்காய் நமக்கு வரல அப்படின்னா ரொம்ப சங்கடமா இருக்கும். கொடுத்ததுலயும் சின்ன தேங்காய் முடிய வந்துருச்சுனாக்கா ரொம்ப வருத்தமாவும் இருக்கும். என்ன பண்ணுவோம்? அர்ச்சகர்கிட்ட சண்டைக்கே போயிடுவோம். நான் பெரிய தேங்காயை கொடுத்தேன், நீங்க எப்படி சின்னதாக கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அப்போ அர்ச்சகர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் போச்சுக்காதீங்க, அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு பெரிய தேங்காயை தரேன் அப்படிங்க. இப்படி பேசி இப்படியே மாத்தி மாத்தி தேங்காயை கொடுத்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அர்ச்சகர்கிட்டையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு வந்துருவோம். இது நம்மளோட பழக்கம், நம்ம வளர்ந்து வந்த பழக்கம், சமுதாயத்தினுடைய பழக்கம். கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, பொங்கல் சாப்பிட்டோமா, புளியோதரை சாப்பிட்டோமா, கோயில் செவுத்துல தடவணுமா, வீட்டுக்கு வந்தோமா, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தது வரைக்கும். ஆனா இந்த மனவளக்கலை பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம், தியானத்துக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில இடம் இல்லை. அப்படித்தான் நம்ம இது வரைக்கும் வளர்ந்துருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு சின்ன ஒரு கதை உதாரணம் சொன்னா புரியும். அக்பரோட சபையில பீர்பால் உட்கார்ந்து இருக்கிறாரு. பீர்பால் இருக்கும்போது ஒரு மன்னர் வராரு, பக்கத்து நாட்டு அரசர் ஒரு பானைக்குள்ள சொரக்கா, அந்த சொரக்காயை நீங்க வெளியே எடுக்க முடியாது, உள்ளேயும் நீங்க திணிக்க முடியாது, பானை அளவுக்கு சொரக்காயை நீங்க உள்ள கொண்டு போக முடியாது. இதே மாதிரி ஒரு சொரக்கா எனக்கு நீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி அவர் அக்பர் கிட்ட சொல்றாரு. எப்படி? பானை வடிவத்திலேயே சொரக்கா பானைக்குள்ள இருக்கு, கொடுத்து விடு. நீதான் உன்னோட அமைச்சரவையில் சிறந்த பேச்சாளர் இருக்கான்னு சொல்றாங்கம்மா, அரசு இருக்கான்னு சொல்றீங்களா? எனக்கு அந்த மாதிரி உங்க அரசவையில் ஒரு அறிவாளி இருந்தா எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அக்பருக்கு ஒரே தர்ம சங்கடமா போச்சு. பீர்பாலை திரும்பி பாக்குறாரு. பீர்பால் பார்த்துட்டு ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. எத்தனை மாசங்க? 6 மாசம் வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. 6 மாசம் ஆச்சு. அதே மாதிரி சொரக்காய்க்குள்ள சொரக்கா வடிவத்திலே, பானை வடிவத்திலே சொரக்கா கொடுத்து அனுப்பியாச்சு. கொடுத்து அனுப்பினதுக்கு அப்புறமேட்டுக்கு அக்பருக்கு ஒரே டவுட், எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி டவுட் கேட்கிறாரு. அப்ப இது உடனே வராதுங்க, சொரக்கா பிஞ்சு விட்ட உடனே பானைக்குள்ள விட்டுறணும், சொரக்கா பிஞ்சு விட்ட உடனே பானைக்குள்ள விட்டுறணும். அப்பதான் அது பெருசாக என்ன ஆகும்?
காலம் ஆக ஆக அது வளர்ந்து இந்த பானை வடிவத்துக்கே சுரக்காய் வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சுரக்காய்க்குள்ள பானையை திணிக்க முயற்சி பண்ணுவோம், பானை உடைஞ்சிடும். பானை அளவுக்கே சுரக்காய் உள்ள திணிக்க முடியாது, சுரக்காய் அளவுக்கு பானையை உருவாக்க முடியாது. இந்த மாற்றம் இருக்கு. இதத்தான் பிஞ்சு விட்ட உடனே என்ன பண்ணும், சுரக்காயை பானைக்குள்ள விட்டுணும். இதத்தான் நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி என்ன பண்றாங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பருவத்திலேயே கொண்டு வந்து நம்ம இந்த அறிவித்திருக்கோள்லயோ மனவளக்கலை பயிற்சிக்கலையோ ஒருத்தர் விட்டுங்க அப்படின்னாக்கா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கான், பானைக்குள்ள சுரக்கா, பானை வடிவத்துல சுரக்கா பக்குவமா வந்துடும். இல்லைன்னா அந்த பானைக்குள்ள போற அளவுக்கு சுரக்கா எவ்வளவு பேசு இருக்கோ அந்த காலம் வரைக்கும் தான் உள்ள சொல்ல முடியும். அப்படியே சொன்னா பானை வடிவத்துக்கு வருமா, வராது. இப்போ இது சாத்தியமா அப்படின்னா இது சாத்தியம். எப்படி? பயிற்சியில நம்ம மனம் அதது பாக்கல போகக்கூடியது, தாறுமாறா போகக்கூடியது. இத ஒரு கட்டமைப்போட கொண்டு வந்து ஒரு பயிற்சி ஒண்ணு கொடுத்து அதுக்குள்ள நம்மளை விட்டுட்டோம்னா இந்த அதே சுரக்கா பானைக்கு தெய்வமான அந்த பானைக்குள்ள எப்படி அளவா கச்சிதமா இருக்கிற மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்துட்டா நம்ம அதை விட்டு எங்க போக மாட்டோம். எப்படி? மனவளக்கலைனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, பண்பாடுனா என்ன, நம்மளோட 6 குணங்களை எப்படி சீரமைத்துக் கொள்வது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இது எப்படி சாத்தியமா அப்படின்னா சொரக்காய்க்குள்ள பானை எப்படி தயாராகுதோ அதே மாதிரி ஆகணும். அப்பதான் அந்த பக்குவம் நமக்கு வரும். இல்லைன்னா சிரமம் தான், கொஞ்சம் லேட் ஆகும், வரலாம், கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம இந்த இதுக்குள்ள போயிடலாம். தர்பூசணி பழம் பார்த்துருக்கீங்களா? தர்பூசணி என்ன ஷேப்ல இருக்கும், ஓவன் ஷேப்ல இருக்கும், வட்ட வடிவமா இருக்கும். ஒரு தர்பூசணி எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு நிறுவனம் ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த தர்பூசணிய எப்படி ஷிப்ல ஏற்றும் போது ஒரு ஷிப்ல 10,000 தர்பூசணி ஏத்துறோம் அப்படின்னா அந்த வியாபாரிக்கு எவ்வளவு கிடைக்கும், 10,000 கிடைக்கும்னு வச்சுக்கோ. 10,000 தர்பூசணி 10,000 கிடைக்கும். இப்ப அதே இடத்துல அந்த 10,000 தர்பூசணி ஏற்றக்கூடிய இடத்துல 12,000 தர்பூசணி ஏத்துனா 12,000 லாபம் கிடைக்கும். எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 2,000 கிடைக்கும். இப்ப அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. தர்பூசணியில என்ன ஷேப்ல இருக்குங்க, ஓவன் ஷேப்ல இருக்கும். இப்ப ஓவன் ஷேப்ல இருக்க தர்பூசணி எல்லாம் ஒரு தர்பூசணி மேல இன்னொரு தர்பூசணி அடுக்குன்னு எப்படி இருக்கும், ஒரு தர்பூசணி ஓவன் ஷேப்ல இருக்கும், அதுக்கு மேல இருந்து ஓவன் ஷேப்ல இருக்கும். சைட்ல கையை விடலாம், மேல இருந்து கையை விடலாம். அப்ப கேப் இருக்கு, காலியான இடங்கள் நிறைய இருக்கும். இப்ப இந்த காலியான இடத்தை எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்ம 10,000 தர்பூசணி ஏத்துறது 12,000 தர்பூசணி ஏத்தலாம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தோணி இருக்கு. இது எப்படி சாத்தியமா அப்படின்னா இந்த தர்பூசணி ஓவன் ஷேப்ல இருக்கிறத சதுரமா மாத்திட்டா 10,000 தர்பூசணி ஏத்துல 12,000 தர்பூசணி ஏத்திடலாம். அப்ப 12,000 ரூபாய் 2,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதாவது அதது ஷேப்ல இருக்க தர்பூசணிய ஓவன் ஷேப்ல இருக்க தர்பூசணிய சதுரமா மாத்திரத கண்டுபிடிச்சாச்சு. சதுரமா கண்டுபிடிச்சாச்சு, தர்பூசணி விளைய வச்சாச்சு. செங்கல் மேல செங்கல் எடுக்கிற மாதிரி எல்லா தர்பூசணி அடுக்கி ஷிப்மெண்ட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, அந்த தர்பூசணி ஓவன் ஷேப்ல இருந்ததை மாத்தி சதுரமா மாத்தினதுனால வியாபாரிக்கு 12,000 ரூபாய் லாபம், எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய், விவசாயிக்கு 2,000 ரூபாய் லாபம். ஷிப்மெண்ட் கப்பல்ல ஷிப்மெண்ட் ஏத்துறோம்னா அந்த ஷிப்மெண்டோட செலவு கம்மி, எக்கனாமிக் வளருது, பொருளாதாரம் வளருது. அதே தான் அதது வடிவத்தில் இருக்கிறத மாத்தி ஒரு ஒழுங்கான ஒரு வடிவமைப்புக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் நல்லது. நம்மளோட மனசு அதது விஷயம் தாறுமாறா போயிட்டு இருக்க மனசை அலைஞ்சிட்டு இருக்க மனசை ஒரு வட்டமான தர்பூசணியா இருந்தது சதுரமான தர்பூசணியா மாத்துறதுக்கு இடத்துக்கு பேரு என்னங்க, அறிவித்திருக்கோயில். நம்மளோட மனம் தாறுமாறா போயிட்டு அளவுல நம்மளோட மனம் கட்டுக்கதான் போயிட்டு இருக்குல்ல, அதை மாற்றி ஒரு ஒழுங்கான அமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய இடம் எதுங்க, இந்த அறிவித்திருக்கோயில். இது எப்படி சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை மேன்மைப்படுத்துவதற்காக கூடுதலாக நன்மைகளை தரக்கூடிய இடம் இந்த அறிவித்திருக்கோயில். இன்னும் வாழ்க்கையில் மேன்மடைய பல நன்மைகளை தருவதற்குண்டான ஒரு இடம். நம்ம குடும்பத்தில் அமைதியை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு இடம். இந்த சமுதாயத்தில் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு இடம். இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம
சரிங்களா? எப்படி? இப்போ அகத்தாய்வுன்னு ஒரு பயிற்சி இருக்கு. அகத்தாய்வு ஒழுக்கம்னா என்ன, குணநல பேரு, பஞ்சமகா பாவங்கள்னா என்ன, அருகுண சீரமைப்பு, கருமையம், காந்தம், மனம்னா என்ன, எண்ணம்னா என்ன, எண்ணத்தை ஆராய்ச்சி செய்வது, ஆசையை சீரமைத்துக் கொள்வது, சினத்தை தவிர்த்துக் கொள்வது, கவலையை ஒழிப்பது. மகரிஷி பயன்படுத்தின இடத்திலே ஒரே ஒரு இடத்துல கடுமையா சொல்லியிருக்க இடம் எது அப்படின்னா கவலையை ஒழித்தல். மற்ற இடத்துல எல்லாமே ஆராய்ச்சி பண்ணணும், சீரமைத்துக்கணும், தவிர்த்து கொள்ளணும், இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப கவலைக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அப்படி கொடுத்தாரு அப்படின்னா அது வஞ்சமா மாறும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல கொடுத்திருப்பாரு. இப்போ நம்ம எடுத்திருக்க தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல், எண்ணத்தின் சிறப்பு. இப்ப அந்த இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம்னா நம்ம வளர்ந்த விதங்கள் வேற அப்படிங்கிறதுனால இந்த கல்வி முறையே நமக்கு ஒரு வித்தியாசமா தான் இருந்திருக்கும். இப்ப நம்ம அதை எடுத்துக்கிட்டோம், எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வாழ்க்கையில நம்மளே உணர்ந்தும் இருப்போம், நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை நம்மளே உணர்ந்திருப்போம். சரி, இப்போ எண்ணத்தின் சிறப்பு அப்படின்னா மகரிஷி என்ன சொல்லாங்க, அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. எண்ணத்தின் தரத்தை உயர்வை பொறுத்து ஒரு மனிதனின் தரம் உயர்கிறது. மனதின் தன்மை எதுவோ அதுவே மனிதனின் தன்மை அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த எண்ணம் அப்படின்னா நமக்கு ஏன் எண்ணத்தை பத்தின விழிப்புணர்வு உள்ள, எண்ணத்தை பத்தி என்ன புரிதல் நமக்கு இல்லாம இருக்குது அப்படிங்கிற காரணம் என்னன்னா மகரிஷி அழகா சொல்லியிருப்பாங்க. மனம் எங்கிருந்து உற்பத்தி தொடங்குகிறது அப்படிங்கிறது ஜீவகாந்தம் அப்படின்னு தான். ஜீவகாந்தத்தினுடைய விளக்கமோ ஜீவகாந்தத்துக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய இறைநிலையை பத்தின புரிதலோ ஒரு தெளிவோ இல்லாததின் குறைபாடுதான் எண்ணம்னா என்ன, அது எங்கிருந்து வருது தோணுது, அதை எப்படி நம்ம சீரமைத்துக் கொள்வது, எண்ணத்தை நல்ல எண்ணம் வரும் கெட்ட எண்ணம் வரும், அதை எப்படி மாற்றிக்கொள்வது, எந்தெந்த வகையான எண்ணங்கள் நமக்கு இருக்கிறது, இப்ப எண்ணத்தை கண்டுபிடித்து ஆராய்ச்சி பண்ணி சரி பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறது தான் நம்மளுடைய இந்த வகுப்பு. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனையோ எண்ணங்கள் வந்து போகிறது, ஒரு நிமிஷத்துக்கும் நிறைய எண்ணங்கள் வந்து, கண்ணை மூடி உட்கார்ந்தோம்னா நிறைய எண்ணங்கள் வந்து போயிட்டே இருக்கும், கேட்டோம்னா தெரியாது நமக்கு, வந்து தோன்றி மறையும், தோன்றி மறைந்துகிட்டே இருக்கும். நீர்க்குமிழி போல எண்ணங்கள் தோன்றி ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரதா ஒரு விளக்கம். அப்ப இத்தனை எண்ணங்களையும் நம்ம எப்படி கண்காணிக்க முடியும், அதை எப்படி நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க முடியும்? ஒரு குப்பைத்தொட்டி போல அந்த 60,000 எண்ணங்களையும் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்றோமா, கடைபிடிக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏதோ ஒரு சில எண்ணங்கள் நமக்கு தாக்கமா இருக்கும், அது ஆழமா இருக்கும், அதை திரும்ப திரும்ப நினைப்போம், தொடர்ந்து வாழ்க்கையில அதை தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப எண்ணம்னா என்ன? தினமும் நிறைய எண்ணங்கள் வருது, இது ஏன் வருது, இது எங்க இருந்து தோன்றுது அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டதே இல்லை, யோசனை பண்ணது இல்லை, அதன் போக்குல போயிட்டே இருக்கிறோம். இப்போ எண்ணம்னா என்ன? எண்ணம் என்பதும் மனம் என்பதும் ஒன்றுதான். மனம் வேறு எண்ணம் வேறு இல்லை. மனதிலிருந்து தான் எண்ணம் தோன்றுகிறது. குறிப்பா சொல்லணும்னா எண்ணத்திலிருந்து தான் சொல்லும் செயலும் தோன்றுது. எண்ணத்துல தான் சொல்லும் செயலும் கூட உருவாகிறது கூட எண்ணத்துல இருந்து தான். அப்ப வாழ்க்கையின் விளை நிலைமை எதுங்க? மனம் தான். அப்ப மனதிலிருந்து தான் எண்ணம் தோன்றுகிறது. அப்ப மனம்னா என்னன்னு தெரியும் நமக்கு. மனதின் அலையே ஜீவகாந்தம், ஜீவகாந்த அலையே மனம், ஜீவகாந்த அலையே மனம். அப்ப இந்த ஜீவகாந்தம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்ப ஜீவகாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் மனம்னா என்னன்னு தெரியும். மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா தான் எண்ணம்னா என்னன்னு தெரியும். அப்ப எண்ணம்னு என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இறைநிலையை பத்தின புரிதல நமக்கு வரும். அப்ப ஜீவகாந்தம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுலயே விடை இருக்கு உங்களுக்கு. ஜீவகாந்தம் அப்படின்னா ஜீவனில் இருக்கக்கூடிய காந்தம், உருவாகக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம். நம்மளா உயிருள்ள பொருட்கள் ஜீவன். அப்ப இந்த ஜீவனில் இருந்து வரக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம். இப்ப வெளியிலையும் காந்தம் இருக்கு, அது வான்காந்தம். ஜடப்பொருள் உள்ளது வான்காந்தம். நமக்குள்ளேயும் காந்தம் இருக்கு, வெளியிலையும் காந்தம் இருக்கு. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதும், கருமையம் அறியாமல் தெய்வத்தை அறிவினை அறிவதும் மாந்தராகி வாழ்கின்ற மனிதருக்கு மாற்று வழி இல்லையே. சரிங்களா?
அப்ப காந்த நிலை என்னன்னு அறிஞ்சாதான் ஜீவகாந்தம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப ஜீவகாந்தம் எப்படி உருவாகுது அப்படின்னா ஜீவனில் உருவாகக்கூடிய காந்தம். இப்போ நம்ம ஐம்புலன்கள் இருக்கு, 5 உணர்வுகள் நமக்கு இருக்கு. ஒரு நம்ம உடலில் உள்ள உயிராற்றல் உயிர் சுழன்று கொண்டே இருக்கிறது. உடல்ல உயிர் இருக்கு இல்லைன்னா, உடம்புல உயிர் இருக்கு, உடம்புல உயிர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க எங்க உயிர் இருக்குன்னு உடம்புல இருக்கு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா காய்கல்ப பயிற்சியில உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த உயிரே உடலாக இருக்கிறது. உடல் உயிர் தனியா இல்லை, இந்த உடலே உயிர் தான். இந்த உடல் முழுவதும் உயிர் இருக்குது, அது உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு உயிருக்கும் ஒரு உயிர் துகள்களுக்கும் இன்னொரு உயிர் துகள்களுக்கும் இடையில் உயிர் துகள் சுழல இல்லைங்களா, உயிர் துகள்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்ப அது என்ன பண்ணுது, ஒரு ஆற்றல் வெளிவிட்டு கொண்டே இருக்குது. உயிர் துகள் சுழலும் போது ஒரு ஆற்றல் வெளியில் வந்துகிட்டே இருக்கு. இந்த 2 இறை துகள்களுக்கும் உயிர் துகள்களுக்கும் இடையில் இது 2லிருந்து வரக்கூடிய காந்தம் அந்த 2 இறை துகள்களுக்கு வெளியில வெளியிருக்கல, அந்த வெளியில் கரைந்து போகும் போது உங்களுக்கு அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக உணர்வாக தோன்றுகிறது. 2 உயிர்த்துகளுக்கும் இடையில் உள்ள கரைசல் வெளியில் போய் கரைந்து போகும் போது அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவையாக மாறுகிறது. இது உணர்வாக மாறுகிறது. இதுதான் நம்மளுடைய ஜீவகாந்தமாக மாறுகிறது. அந்த வெளியில போய் கரைஞ்சு போகும்போது அது ஜீவகாந்தமா மாறுது, மேக்னெட்டிக் பவரா மாறுது. அப்ப இந்த ஜீவகாந்தம் என்ன செய்யுது அப்படின்னா, இதே ஜீவகாந்தம் நீங்க ஒரு பொருளை பார்க்கறீங்க, நம்ம அந்த ஜீவகாந்தத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், பார்க்க முடியும், காதால கேட்க முடியும், நுகர முடியும். இந்த 5 புலன்கள் மூலியமாக நம்ம உணரக்கூடிய தன்மை கிடைக்கிறதுக்கு காரணமே இந்த உயிர்த்துகளின் சுழற்சியால் வரக்கூடிய காந்தம் வெளியில் கரைந்து போகும் போது ஜீவகாந்தமாக மாறுகிறது. இந்த காந்தத்தை பயன்படுத்தி தான் நம்மளால 5 புலன்களும் பயன்படுத்த முடியும், 5 புலன்களும் இயங்க முடியும். 5 புலன்களை பார்க்கும்போது உணர்வு நிலைக்கு நம்ம வர முடியும். இந்த காந்தம் திணிவு இல்லாம இருந்தால் நம்ம ஒரு இடத்துல பார்க்கிறேன், நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னா உங்க மேல என்னோட காந்தம் மோதுது. என்னுடைய வெளியிலையும் காந்தம் இருக்கு, வான்காந்தம் இருக்கு. எனக்குள்ளார இருக்கிற ஜீவகாந்தம் என்னோட கண்களின் மூலியமாக வெளியேறி உங்கள் மீது மோதும் போது நீங்க எனக்கு பார்வைக்கு தெரிவிங்க. அதே மாதிரி நான் பேசுற என்னோட ஓசை நேர போய் மோதி வரும்போது ஓசையா உங்களுக்கு கேட்கும். இப்ப பார்த்தல், கேட்டல், ருசித்தல், முகர்தல், தொடுதல், இந்த 5 உணர்வுகளும் எப்படி வருதுன்னா இந்த காந்தத்தை பேஸ் பண்ணி நடக்குது. இப்ப இந்த காந்தம் தரமாவும் கிணிவாவும் இருந்தா தான் எனக்கு காது கேட்கும், கண்ணு தெரியும், பேச முடியும், எல்லாம் நடக்கும். இந்த 5 புலன்கள் வேலை செய்யும். இப்ப நான் பாக்குறேன், நீங்க எனக்கு தெரியல அப்படின்னா மங்களா தெரியுங்க அப்படின்னு என்ன அர்த்தம், என்னோட கண்கள்ல ஜீவகாந்தம் பத்தல. நான் இப்ப கேட்கிற அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது எனக்கு கேட்கல அப்படின்னா என்னோட காதுல ஜீவகாந்தம் பத்தல. அப்ப உணர்வு நிலைக்கு இருக்கிறது எல்லாமே இந்த ஜீவகாந்த பற்றாக்குறை. இந்த ஜீவகாந்தம் தான் நமக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. அது வெளியில உள்ள வான்காந்தர் மோதும் போது உணர்வு நிலை வருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம், தூரம், பருமன், வேகம், இந்த 4 விதத்தில் நடக்குது. இப்ப நான் ஒரு பசுவை பாக்குறேன், ஒரு பசுமாடை பாக்குறேன். அந்த பசுமாடு என்னோட கண்களின் மூலமா நான் பார்க்கும்போது என்னோட கண்கள்ல ஒரு கொசு அளவுல தெரியும். அது அப்படியே என்னோட மூளை செல்களுக்கு போகும். கண்கள்ல கொசு அளவுக்கு இருந்த அந்த பசுமாடு என்னோட கண்களுக்கு மூளைக்கு போகும்போது ஒரு புள்ளியாக இருக்கும். ஒரு 6 அடிக்கு ஒரு 4 அடி 5 அடி இருக்க பசுமாடு என்னோட கண்கள்ல தெரியும் போது ஒரு கொசு அளவு தான் தெரியும். அது அப்படியே சுருக்கி என்னோட மூளை செல்களை பதிவு பண்ணும்போது ஒரு புள்ளியாக பதிவாகும். 6 அடிக்கு 4 அடி 5 அடி இந்த பசுமாடு என்னோட மூளை செல்ல பதிவு ஒரு புள்ளியாக பதிவாகும். அப்ப மூளைங்கிறது என்னதுங்க, விந்துநாதத்தோட கசிவு தானே மூளைங்கிறது விந்துநாதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் தானே. அப்ப அந்த பசு மூளையில புள்ளியா இருந்தது, அந்த மூளை செல்கள் வழியாக ஜீவவித்து குழம்புலையும் கரைசலா வரும், ஜீவவித்து குழம்புலையும் வரும். அந்த ஜீவவித்து குழம்புல என்ன இருக்கு, ஜீவவித்து குழம்பு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடியது.
ஜீவவித்து குழம்பு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஜீவவித்து குழம்புலையும் உயிர் துகள்களையும் இந்த கரைசல் உயிர் துகள்களையும் பதிவாகும். உயிர் துகள்களையும் பதிவாகும். அந்த உயிர் துகள்களை பதிவாகி அதுவும் சுழற்சிக்கு வரும்ல, இயக்கத்துக்கு வரும்ல, அதுல இருந்தும் ஜீவகாந்தம் வெளியில் வரும். அப்ப அதுலயும் வெளியில ஜீவகாந்தம் வெளியில வந்து நம்ம உடல்லையும் இருக்கும், வெளியிலையும் பரவும். உடல் அளவிலையும் இருக்கும், உடலை விட்டு வெளியிலையும் போகும். அப்ப வெளியில போறதுனால தான் நம்ம பார்க்க முடியுது, கேட்க முடியுது, ருசிக்க முடியுது, முகர முடியுது, தொடு உணர்வு வருது நமக்கு. அப்ப பாருங்க, இதே ஜீவகாந்தம் நமக்கு காலம், தூரம், பருமன், வேகம் இந்த அடிப்படையில நீ இன்னைக்கு பார்த்த பசுமாடு இதே மாதிரி வேற எங்கேயோ பார்த்துட்டு அப்படின்னா அதே கலர்ல பார்த்தா டக்குன்னு என்ன வரும், அந்த பசுமாடு ஞாபகம் வந்துடும். அந்த பசுமாடு மட்டும் ஞாபகத்துல வருமா? அந்த பசுமாட்டினுடைய கலர், அந்த கொம்போட சைஸ், அந்த மாட்டோட முக பாவனைகள், உடல் பருமன் எல்லாமே வந்துடும் நம்ம நினைவுக்கு. எப்படி வந்துச்சு? ஜீவகாந்தம் போறது, நம்ம பார்க்கும்போது ஒரு ஜீவகாந்தம் நம்ம உடல்ல இருந்து போகுதுன்னா, பார்வையில போகுது அப்படின்னா அந்த பசுமாட்டை மட்டும் பார்த்து எடுத்துட்டு வராது. அந்த பசுமாட்டினுடைய குணங்கள், அதனுடைய தன்மை என்ன, எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடும். இப்ப மகரிஷி நம்ம பார்க்கிறோம். மகரிஷி சொல்லுவாங்க, இப்ப நான் என்னை நீங்க பாக்குறீங்க, மகரிஷி நம்ம பாக்குறோம் அப்படின்னா மகரிஷி அடுத்து ஞாபகம் வரும்போது எப்படி வரும்? மகரிஷி மட்டுமா ஞாபகத்துக்கு வேறு? மகரிஷி போட்டிருக்க தோல்ல போட்டிருக்க துண்டு, அவரோட கண்ணாடி, அவரோட துண்டு என்ன கலரு, எல்லாமே அவரோட குணநலங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் அந்த ஜீவகாந்தம் வரும். ஜீவகாந்தம் சும்மா போனவன்னு வெறுமனே வராது. உங்களோட குணம், உங்களோட தரம் என்ன அத்தனை கொண்டு வந்துடும். நீங்க பார்த்த செகண்ட் எல்லாமே வந்துடும். கண்களில் பார்த்த அந்த ஒரு பொருளோ ஒரு நிகழ்ச்சியோ நேரா என்னோட கண்களுக்கு வரும். கண்கள்ல இருந்து டோட்டலா அதோட தன்மை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூளை செல்களுக்கு போயிடும். மூளை செல்கள் இருந்து ஜீவவித்து குழம்புக்கு வரும். ஜீவவித்து குழம்புல இருந்து உயிர்த்துகளுக்கு போகும். இது உடல் முழுவதும் ஓடி வரும்போது, இந்த உயிர்த்துகள் உடல் முழுவதும் சுழன்று ஓடி வரும்போது நீ என்ன பாக்குறீங்க, என்ன கேட்கறீங்க, என்ன நுகர்றீங்க, என்ன தொடு உணர்வு, இந்த 5 உணர்வுகளும் நீங்க உயிராற்றல் ஓடிக்கொண்டே இருக்கும்போது என்னெல்லாம் பாக்குறீங்க, எதெல்லாம் கேட்கறீங்க, எதெல்லாம் ருசிக்கிறீங்க, அத்தனையும் பதிவாயிரும். அப்படியே உயிர் செயல்ல பதிவாய் உடல் முழுவதும் ஓடி காந்தம் திணிவு மையம் இருங்க, ஜீவகாந்த திணிவு பெற்ற இடம் கருமையம், கருமையத்திலும் பதிவாயிரும். கருமையத்துல பதிவான இந்த பதிவுகள் அத்தனையும் மறுபடியும் மூளை செல்கள் வழியாக நீ எடுத்து காட்டும் போது மனம், கருமையத்தை நீங்க பார்த்தது, கேட்டது, ருசித்தது, முகர்ந்த எல்லாமே கருமையத்துல பதிவாயிரும். இந்த கருமையத்துல இருந்து சூழ்நிலை, தேவை, காலம், இந்த 3 தன்மைக்கு உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த டயத்துல கருமையத்துல இருந்து மூளை செல்களுக்கு எடுத்து கொடுத்து மூளை செல்கள் வழியாக வெளியே தெரியும். நமக்கு எண்ணமாக வெளியில் வரும். மூளை செல்கள் வழியாக நமக்கு தெரியறது எண்ணம். அப்ப மனம், எண்ணம் ரெண்டும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். தெரிஞ்சுட்டீங்களா? இப்ப எண்ணம் எப்படி வருது, மனம் எப்படி வருது? சரி, இப்ப நான் மட்டும் தானே பார்த்தேன், நான் மட்டும் பார்த்தேன், கேட்டேன், நான் என்னோட 5 பொருளை வச்சு நான் எல்லா வேலையும் பண்ணினேன். இது என்னோட கருமையத்துல பதிவுல இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் நல்லதானே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நல்லதே நடக்கணும். ஆனா நான் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லோரும் இன்பமாக தான் பிறந்திருக்கிறோம், ஆனா துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிற என்ன காரணம்? என்னோட சந்ததியினர், என்னோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, இப்படி தலைமுறை தலைமுறையா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் பார்த்தாங்க, கேட்டாங்க, ருசித்தாங்க, உணர்ந்தாங்க, முகர்ந்தாங்க, எல்லாம் பண்ணாங்கல்ல, அவங்களோட பதிவுகளும் அந்த கருமையத்துல இருக்கும். இப்ப எங்க அப்பாவோட அடுத்த பிறவி எது? நான் தான். எங்க அப்பாவோட அடுத்த பிறவி நான் தான். என்னோட அடுத்த பிறவி என்னுடைய பையன். இதுதான் நம்மளோட அடுத்த பிறவி. எப்படி? ஒரு ஆயுள்னா ஒரு மனித தலைமுறை அப்படின்னா 20 ஆண்டுகள். அப்ப 7 14, 7 தலைமுறைனா 140 வருடம். நீங்க பார்க்கறது, கேட்க, ருசிக்கிற முகர் அத்தனையும், உங்களோட எண்ணங்கள் அத்தனையும் கருமையத்துல பதிவானது 140 வருடம் இருக்கும். 140 வருடங்கள் வரைக்கும் நீங்க ஒரு எண்ணத்தை நினைக்கல அப்படின்னா அந்த எண்ணம் செயல்படாம போயிடும். 140வது வருடம் கடைசி நாள், கடைசி நொடி, கடைசி செகண்ட்ல நீங்க எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் 140 வருடம். இதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. இப்ப நான் எந்த தப்பும் பண்ணல, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி சொல்லாங்க, எல்லோரும் இன்பமாக வாழ நினைக்கிறார்கள், ஆனால் செய்த தவறுக்கு
தண்டனையை அனுபவிக்கும் போது மீண்டும் தவறு செய்கிறார்கள். செய்த தவறுக்கு செஞ்ச தப்புக்கு தான் பிறந்திருக்கிறோம். ஆனா மறுபடியும் என்ன பண்றோம்? அந்த துன்பத்தை அனுபவித்து கழித்துட்டு போறதுக்கு என்ன வரல, அதுல தப்பிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு துன்பத்தை செய்யறோம். செஞ்சு மறுபடியும் என்ன பண்ண, பிறவை நீட்டித்து கொண்டே போகிறோம். இதைத்தான் மறுபடியும் சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணும்? நான் செஞ்சதுன்னா நான் தீட்டு போயிடலாம். என்னோட முன்னோர்கள் செஞ்சு நான் எப்படி தீர்த்துக்க முடியும்? அவங்க செஞ்சது பாவமா புண்ணியமா எனக்கு எப்படி தெரியும்? பாட்டன் சொத்து பேரனுக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கங்களா? பாட்டன் சொத்து பேரனுக்கு. எந்த சொத்து? காரு, பங்களா, வீடு, தோட்டம் தருவாங்களா? அவர் செய்த பாவ புண்ணியங்கள் அத்தனையுமே பேரனுக்கு பங்கு உண்டு. ஆனா நமக்கு என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு சொத்து சொகத்திலேயே நாட்டத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அவங்க செஞ்ச நல்லதுக்கு என்னது? நல்லது கெட்டது புண்ணிய பாவ புண்ணியங்கள் அத்தனையுமே நமக்கு பங்கு இருக்கு. அப்போ என்னோட தாய் தந்தை வழியாக என்னோட முன்னோர்கள் வழியாக வந்த பதிவுகளும் என்னோட கர்மயத்துல இருக்கு. அது சஞ்சித கர்மாவாக இருக்கிறது. அதுக்கு பேர் சஞ்சித கர்மா. அது மட்டும்தானா அப்படின்னா இல்ல. அதுக்கு அடுத்து நான் பிறக்கிறேன், 3 வயசுக்கு மேல நான் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே பிரார்த்த கர்மாவா எனக்குள்ள இருக்குது. அப்ப சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, இது ரெண்டுமே எனக்குள்ள இருக்கு. இந்த ரெண்டினுடைய அமைப்பு தான் நான் அடுத்து என்ன செய்யணுங்கிற என்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இடமா மாறுது. இப்ப நான் எந்த சப்ன செயலை துன்பத்தை அனுபவித்தே இருக்கிறேன்னு காரணம் என்ன? சஞ்சித கர்மா, சந்தையின் வழியாக வந்த கர்ம வினைகள். நான் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சேன், சரியா செஞ்சேன்னா தப்பா செஞ்சாங்கிறே என்ன அறிவுக்கு எட்டல. நானும் ஏதோ ஒரு செஞ்சிருப்பேன். அப்ப அந்த பதிவுகள் சஞ்சித கர்மாவும் பிரார்த்த கர்மாவும் சேர்ந்து என்னோட வாழ்க்கை நாளைக்கு நான் என்ன பண்ணணும் தீர்மானம் பண்ணுது. இப்படித்தான் என்னோட வாழ்க்கை நாலு நாள் நடந்துகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் என்னோட வாழ்க்கை நடத்துவது எப்படி அப்படின்னா இந்த 2 கர்ம தொடர்பு தான் என்னோட வாழ்க்கை நாளைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது ஆகாமிய கர்மா. இனிமேல் செய்ய போறது ஆகாமிய கர்மம். சரி, இதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எண்ணங்கள் இப்படித்தான் வருது. இப்ப தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போதே, தந்தை தாய் சேர்ந்து உருவாக்கும் போதே, இந்த குழந்தை வயிற்றுல கருவா உருவாகும் போதே தாயினுடைய மனநிலை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தை வளரும். தாயை போல புள்ள, நூலை போல சேலை சொல்லுவாங்க இல்லைங்களா? தாயினுடைய கருவில் வயிற்றில் கரு உருவாகும் போதே அந்த தாய் என்னென்ன மனநிலையில இருக்காங்களோ அத்தனையும் குழந்தையை பாதிக்கும். அதனாலதான் நம்ம மனவளக்கலையில கருவிலை திருவிளையாடல் சொல்லி ஒரு பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சிறப்பா போயிட்டு இருக்கு. குழந்தைய கன்சீவ் ஆன உடனே நம்ம பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தை என்னவாக ஆகணுமோ அத்தனையும் கருவில இருக்கும் போதே நம்ம படிச்சோம்னா போதும், பயிற்சி செஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக் அந்த குழந்தை வெளியில வந்து அது பாட்டுல பண்ணிட்டே இருக்கும். இப்ப அந்த முயற்சியை தான் நம்ம அறிவித்திருக்க ஆலியர்ல கையில் எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு இதுதான். அடுத்து இந்த எண்ணம், நான் நல்லவே நினைக்கிறேன், ஆனா எனக்கு துன்பம் வருது, நான் எப்படி சரி பண்றது? என் முன்னோர் நினைச்சது தப்பா இருக்கு. அப்ப அவங்களோட வினைகளுக்கு நான் துன்பப்பட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு தான் சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்க பெரியவங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா முன்னோர்கள், அவங்க முன்னோர்கள் தொடர்ந்து செஞ்ச பாவ புண்ணியங்கள் இருக்கும். இப்ப அவங்க இப்ப எப்ப அனுபவிக்க முடியும், தீர்க்க முடியும்? உயிரோட இந்த உடல் இருந்தால் மட்டும்தான் அனுபவித்து தீர்க்க முடியும். அதனால்தான் மகான்கள் என்ன பண்ணாங்க, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படிங்காங்க. நான் அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன் அப்படிங்காங்க. அனுபவித்தால் மட்டும்தான் இந்த கர்ம வினைகளை தீர்த்துக் கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. அதனால்தான் வயசு பெரியவங்க எல்லாத்தையும் வீட்டுல பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட கர்ம வினைகளை அவங்க அனுபவிச்சுட்டு போலாம். அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கிற தலைமுறைகள் மகிழ்ச்சியா வாழ முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு சோறு போடாம முதியோராஸ்தை விட்டு அவங்களை துன்பப்படுத்தி அதுவே ஒரு பாவம். ஆனா மறுபடியும் துன்பம். அவங்க போயிட்டா அவங்க அனுபவிக்கின்ற பாவ புண்ணியங்களை யாரும் அனுபவிக்கணும்? அதுக்கு அடுத்து யார் இருக்குது? அந்த கருத்தொடர் கருமையை தொடர்பு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. நான் தான் அனுபவிக்கணும். அப்ப நான் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன ரீசன் வேணும்? நான் தான் அனுபவிச்சாகணும், வேற வழி இல்லை. சரி, இப்ப நான் நல்லது பண்றேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். அவங்க செய்த நல்லதும் நமக்கு பலன் கொடுக்கும், கெட்டதும் நமக்கு பலன் கொடுக்கும். அப்ப என்ன பண்றது? நானு நல்லதை தான் பண்றேன் அப்படின்னா நல்ல எண்ணங்களும் வரும், கெட்ட எண்ணங்களும் வரும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல எண்ணங்கள் நன்மையை கொடுக்கும், கெட்ட எண்ணங்கள் தீமையை கொடுத்தே தீரும். நீங்க ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணம் செயலுக்கு வந்தே தீரும். அது வராம இருக்கிறது மகிழ்ச்சி சொல்றாரு. யாருமே சொல்லல, மகிழ்ச்சி அற்புதமா சொல்ல. நான் தேடி பார்த்தேன். ஏன்னா எல்லாரை போலத்தானே நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு அந்த தேடல் இருக்கணும்ல.
மகிழ்ச்சி கடைசியில சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல, அந்த அருமையா சொல்லியிருப்பாரு, அதை நம்ம கடைசியில பார்ப்போம். இப்ப எனக்கு நல்ல எண்ணமும் வருது, கெட்ட எண்ணமும் வருது. இந்த எண்ணங்கள் எப்படி நான் கண்டறியறது அப்படின்னா, ஒரு மன்னர் நகரம் போயிட்டு இருப்பாரு, மக்களை சந்திக்க போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் பார்த்து, எல்லா கடைக்காரையும் பார்த்து கும்பிடுவாரு. எல்லாரும் மன்னரும் கும்பிடுவாரு, எல்லாம் கும்பிட்டுட்டே போவாங்க, கும்பிட்டு வருவாங்க. ஒரே ஒரு கடைக்காரர் மட்டும் கும்பிடுவாரு. ராஜாவுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துனா போ அப்படின்ட்டு போயிடுவாரு. இது முதல் நாள். 2வது நாள் அதே மாதிரி ராஜா வருவாரு. நேற்று தான் ராஜா கோச்சிட்டு போயிட்டாரு மன்னர் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி, நேற்று குனிஞ்சு கொஞ்சம் அதிகமா குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாரு. மறுபடியும் கோவம் அதிகமா மன்னருக்கு, ரொம்ப கையாட்டி போயிடுவாரு, கோவத்துல போயிடுவாரு. போனோம்னா இவருக்கே ஒரு ஹெல்த்தியா ஃபீல் பண்ணாரு மன்னர். நம்ம இப்படி கோவம் வரக்கூடாது, ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமைச்சரை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், இதை சால்வ் பண்ணுங்க, நான் கோவப்படக்கூடாது இப்படி, ஏன்னா என்னுடைய பிரஜை சிட்டிசன், நான் அப்படி கோவம்லாம் படக்கூடாது யார் மேலையும், அது தப்பு, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னா, ரைட் ஓகே. அவர் என்ன பண்றாரு, அமைச்சர் போய் எல்லாம் பேசிட்டு வந்துடுறாரு. 3வது நாள் மன்னர் வந்து அமைச்சர்கிட்ட கேட்கிறாரு, போலாமா என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. நீங்க பாட்டுல போங்க அப்படிங்கிறாரு. ரைட். ராஜா வந்து நகரம் போறாரு. அதே மாதிரி போயிட்டு வரும்போது அதே வியாபாரியை பாக்குறாரு, அவரும் கும்பிடுறாரு, இவரும் கும்பிடுறாரு, சந்தோஷமா வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு. ஒண்ணு இல்லைங்க, அந்த கடைக்காரர் வந்து ஒரு விறகு வியாபாரி, சந்தன கட்ட மலிவான விலை கிடைச்சு நிறைய வாங்கி போட்டு வச்சிட்டாப்ல. அதை விற்கணும்னு என்ன பண்ணோம், மன்னர் குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் இறந்தாத்தான் அந்த சந்தன கட்டை வச்சு எரிப்பாங்க. சரி, நீ என்ன பண்ண, முதல் நாள் அவர் எழுந்தோரு, சரி இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்துட்டா பரவாயில்ல, சந்தன கட்டையை நம்ம கொடுத்தா நமக்கு சேல்ஸ் ஆயிரும், நம்ம நல்லா சுகமா வாழலாமே அப்படின்னு நினைச்சேங்க. அது தப்பு தான், நான் அப்படி நினைச்சிட கூடாது, நினைச்சிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றது. சரி, 2வது நாள் என்ன பண்ண, அவங்க குடும்பத்துல தான் யாரும் போகல, அவரே போயிட்டாலே பரவாயில்லையே, எல்லா சந்தன கட்டி வித்தரலாமே, எனக்கு நிறைய பொருள் கிடைக்குமே, வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழலாமே நினைச்சேன், அதுவும் தப்பு தான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் சந்தன கட்டை பூரா நாளைக்கு அரசவையில வந்து ஒரு யாகம் பண்றோம், சந்தன கட்டை பூரா கொண்டு கொடுத்துரு, பில்லை கொடுத்துரு, பாஸ் பண்ணி விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இது 3வது நாள். இவர் வந்த உடனே மன்னர் நகரில் வராரு. 3வது நாள் வரும்போது என்ன பண்றாரு, கடைக்காரு மகராசன் வாழ வச்சு தெய்வம், நல்லா என்னோட விறகுலாம் வித்து நல்ல பொருள் செல்வம் சேர்ந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா வாழ்த்துறாரு, வணக்கம் சொல்றாரு. இவரும் வணக்கம் சொல்லி போயிட்டே இருக்கிறாரு. நல்ல எண்ணம் வந்தால் ஒருவரை நன்மைப்படுத்தும், கெட்ட எண்ணத்தோடு ஒரு நம்மளை பார்த்தால் நமக்கு கோபம் வரும். ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கா, வெறுப்பு வருதா அப்படின்னு என்ன காரணம், நம்மளுக்கும் அவருக்கும் முரண்பாடு எண்ணங்கள்ல இருக்குதுன்னு அர்த்தம். கெட்ட எண்ணம் இருந்தால் கோபம் வரும், நல்ல எண்ணத்தோடு நம்மளை ஒருத்தர் அணுகினால் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல பழக்கம் வரும். எண்ணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. இப்ப கெட்ட எண்ணம் இருக்குது, அதை எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மகிழ் சொல்லுவாங்க அழகா, எண்ணம் எழுவதற்கு 6 காரணங்கள் இருக்கு. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இந்த 6 வகையில தான் எண்ணமே வரும் நமக்கு. இப்ப நிறைய எண்ணம் வருது, கெட்ட எண்ணமும் வருது. நான் என்ன பண்றது அப்படின்னா, அரிசியில சோத்துல கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கையில எடுத்து தூக்கி போட்டலாம், போட்டு நம்ம சாப்பிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடும்போது கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாயிருச்சு, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 2 டம்ளர் சேர்த்து ஊற்றிடுவோம். அந்த 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றினா நம்ம 3 பேர் சேர்ந்து குடிக்கலாம். புளிப்பை மாற்றுவதற்கு நல்ல நீர் அதிகமாக சேர்த்தா புளிப்பு சுவை குறைஞ்சு போச்சு, அதுல புளிப்பு தன்மை கம்மியாயிருச்சு, பருவதற்கு நல்லா இனிமையா இருக்கும். இனி ஒரு 3-4 பேர் சேர்ந்து குடிக்கலாம். சரிங்களா? கெட்ட எண்ணம் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுவது தெரியாம மனம் அலைந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை அறியறதுக்கு முற்படணும். அத மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய தடுமாறினவங்க தான் சித்தர்கள் மகான்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. சித்தர்களாக இருந்தாலும் மகான்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் கெட்ட எண்ணம் வராதா அப்படிங்கிறத கண்டிப்பா வரும். கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணம் இல்லாம யாருமே கிடையாது. அப்படி சொன்னால் போய் கெட்ட எண்ணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா தான் நல்ல எண்ணம்னு என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.
கெட்டதுன்னு ஒண்ணு நான் அனுபவிச்சனாத்தான், கெட்டதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நல்லதை நான் பண்ணுவேன். அப்படி இல்லாம நான் 100% நல்லா இருக்கிறேன், நல்ல எண்ணமே தான் வருது அப்படின்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சாத்தியம் இல்லை. அப்போ இந்த கெட்ட எண்ணம் வருது, எனக்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணேன், நம்ம என்ன பண்றோம்னா இந்த எண்ணம் வரும்போது அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து அதை செயலாக்குறதுக்கு என்ன பண்றோம் நம்ம முயற்சி பண்றோமே தவிர, அந்த எண்ணத்தை இனிமேல் வராம இருக்க என்ன பண்ணணும் முயற்சி பண்றதில்ல. கெட்ட எண்ணம் வரும்போது அது பின்னாடியே போறோம், அதை செயலாக்குறது முயற்சி பண்ணணும். திரும்ப திரும்ப நினைக்கிறோம், திரும்ப திரும்ப நினைக்கும் போது அதுக்கு அழுத்தம் கொடுத்து அதுக்கு ஆற்றலை கொடுக்குறோம். நம்ம ஆற்றலை கொடுத்து அது திரும்ப வேலை செய்யறத கொண்டு வரோம். அது தானா ஈஸியா நடந்துடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன், என்னோட எண்ணங்கள் எப்படி இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு நான் இன்னைக்கு என்னோட மனசுல தோன்றின எண்ணங்கள். அப்ப நான் இன்னும் 10 வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்றையில இருந்து நான் என்னோட எண்ணத்தை மாத்தினாதான் நாளைக்கு நல்லா இருப்பேன். இல்ல நான் துன்பப்பட்டு தான் இருப்பேன்னா அப்படியே இருக்க வேண்டியதான், காலம் போனா துன்பப்பட்டே போக வேண்டியதான். இன்னைக்கு அதுக்கு இடம் இல்லை, ஏன்னா நமக்கு மனவளக்கலை இருக்குது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அருமையா வாழ்ந்துட்டு போக முடியும். எண்ணத்தை போல வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, உள்ளுவர் எல்லாம் உயர் உள்ளல். சரிங்களா? அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப எனக்கு வருது அந்த எண்ணத்தை நான் என்ன பண்றது அப்படின்னா மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரமண மகரிஷி ஒரு சொல்லியிருப்பாரு விளக்கம். இந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா, பாம்பு புத்துக்குள்ள இருக்கும். இப்ப யாருமே இல்லைன்னு வச்சுக்கங்க, அது என்ன பண்ணும், மெதுவா மேல அப்படியே பாக்கு சுத்தி பார்த்துட்டு எந்த சத்தமும் இல்லை, யாரும் இல்லை அப்படின்னா அப்படியே மெதுவா கீழே இறங்கி போய் எதுக்கு வரும், ஒரு எலி, ஒரு பூச்சி, ஒரு முட்டை, ஏதோ ஒன்று சாப்பிடலான்னு வரும். பால் குடிக்காது பாம்பு. பாம்பு பால் குடிக்காது. புத்துல பால் ஊத்துறோம் இல்லைங்களா, பாம்பு பால் குடிக்காது. அதுக்கு பிளவுபட்ட நாக்கு, பிளவுபட்ட நாக்குள்ள பாம்பு பால் குடிக்காது. யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதுவும் இன்னொன்னு, பாம்பு முட்டையிலிருந்து வந்தது. பால் குடித்து வளர்ந்த தாய்கிட்ட பால் குடித்து வளர்ந்த பிராணிகள் மட்டும்தான் பால் குடிக்கிற எண்ணத்திலே இருக்கும். முட்டையிலிருந்து வந்ததுனால அது பால் குடிக்கிற எண்ணம் இல்லை, பால் குடிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அப்ப அந்த பாம்பு வெளியில வருது, வந்த உடனே அப்படியே பார்க்கும், யாருமே இல்லை அப்படின்னு மெதுவா ஏதோ கிடைச்சுன்னா சாப்பிட்டு போவான்னு வரும். திடீர்னு நம்ம போயிட்டோம், பாம்பு சவுண்ட் விடுறோம். இது என்ன பண்ணும், இந்த பாம்பு சல்லுன்னு வேகமா போய் புத்துக்குள்ள இறங்கும். புத்துக்குள்ள எப்படி இறங்கும், எங்க கண்டுபிடிச்சாருன்னு தெரியல மகரிஷி. பாம்பு வேகமா போய் புத்துக்குள்ள இறங்கி உள்ள இறங்கி தலையை மேல தூக்கிறோம், யூட்டன் போட்டுரும். அப்படியே உள்ள போய் யூட்டன் போட்டு மேல தூக்கிறோம். தலை மட்டும் மேல இருக்கான். வண்டினா போட்டுருவேன், வண்டினா போட்டுருவேன். நம்ம என்ன பண்ணுவோம், பாம்பை கண்டா வாழை பிடிச்சிரும். வாழை பிடிச்சிட்டா பாம்பு க்ளோஸ் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவோம், வாழை பிடிச்சணும் பயம். பாம்புக்கு பயம், பயத்தினால்தான் படம் எடுக்குது, பயத்தினால்தான் கொத்துது. பாம்புக்கு பயம் தான், நம்மளை கண்டலாம் அதுக்கு ரொம்ப பயம், அதனாலதான் கொத்துது, படம் எடுக்குது. அப்ப என்ன பண்ணுது, அந்த பாம்பு போயிட்டு உள்ள போயிட்டு யூட்டன் போட்டு தலையை மேல தூக்கிட்டு வால் பூரா வெளியில இருக்கும், உடம்பு பூரா புஷு புஷுகிட்ட. அது என்ன பண்ணு பாருங்க, அந்த உடம்ப அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள இருக்கும், தலை மட்டும் வெளியில புஷு புஷுன்னு இருக்கும். ஏன்னா வாழை பிடிச்சிட்டா போச்சு அப்படின்ட்டு அப்படியே புஷு புஷுன்னு உடம்ப மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புத்துக்குள்ள இறக்கும். வாழு உள்ள போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தலையை கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இட்டு போயிடும், பாம்பு உள்ள மறைஞ்சிடும். இதே மாதிரிதான் நமக்கு எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இந்த எண்ணத்தின் பின்னாலேயே போய் அதுக்கு வலு கொடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த எண்ணத்தை செயலுக்கு கொண்டு வரக்கூடாது. அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு, இந்த எண்ணம் எனக்கு தோன்றுவதற்கு என்ன காரணம், என்னுடைய சந்தையின் மூலமா வந்ததா இல்ல நான் பிறந்ததுக்கு அப்புறம் செய்த செயல்களா, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த எண்ணத்தின் பின்னாலேயே போகாம அந்த எண்ணம் ஏன் வந்தது, எங்கிருந்து வந்தது, எதனால எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைதியா சிந்திக்க ஆரம்பிச்சு அப்படின்னால பாம்பு எப்படி புத்துக்குள்ள போய் தலையை நின்று வெளியில நின்று உடம்பு ஃபுல்லா உள்ள இறக்கணுச்சோ அதே போல எங்க இருந்து ஒரு எண்ணம் ஆரம்பித்ததோ அந்த இடத்துக்கே போய் அந்த இடத்துல கவனிச்சு அப்படின்னா பாம்பு புத்துக்குள்ள போய் ஒடுங்கின மாதிரி அந்த எண்ணம் கருமையத்துல போய் ஒடுங்கி செயலுக்கு வராம போயிடும். எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, நம்மளே பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்குதான் மனவளக்கலை இருக்கு, வகுப்புகள் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு. இந்த பயிற்சிகளுக்கு அப்படின்னா அருகுண சீரமைப்பு,
எண்ணம் ஆராய்தல். எண்ணத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணினதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணாம விட்டுட்டு அப்படின்னா இது ஆசையா மாறும். இந்த ஆசை சீரமைக்காம விட்டுட்டோம்னா பேராசையா மாறும். இந்த பேராசையையும் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஆசை நீங்க ஆசைப்பட்டது நடக்கல அப்படின்னா சினமாக மாறும். இந்த சினத்தை உங்களால வெளிக்காட்ட முடியல. இப்ப என்னோட தாழ்மையா இருக்க மட்டும் நான் என்னோட கோபத்தை காட்டிடுவேன், என்னோட மனைவி கிட்ட காட்டிடுவேன், என்னோட குழந்தைகிட்ட காட்டிடுவேன். என்னோட மேலதிகாரி நான் காட்ட முடியுமா? என்னோட ஓனத்தை காட்ட முடியுமா? அவர் நான் செய்யறது தப்பு இல்ல, அவர் செய்யறது தப்புன்னு தெரியுது. ஆனா இருந்தாலும் அவர் என்னை திட்டுறாரு, நான் அவர்கிட்ட காட்ட முடியுமா என்னோட கோபத்தை? என்னோட கோபத்தை காட்ட முடியாத இடத்தில் அந்த கோபம் கவலையாக மாறும். அந்த கவலை அப்படியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா பஞ்சமாக மாறும். இருப்பு கட்டி வைக்கப்பட்ட சினம் பஞ்சமா மாறும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியது. அப்போ இந்த மாதிரி எண்ணத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா மனவளக்கலைக்கு இந்த பயிற்சி வகுப்புகளை எடுக்கும்போது இங்க அறிவுண சீரமைப்பு அகத்தாய்வு நிறைய பயிற்சிகள் இருக்கும்போது இதுல நம்ம ஈஸியா அவங்களுக்கு நம்ம அந்த வழியை காட்டிடுவாங்க. இதுதான் இந்த எண்ணத்தினுடைய சிறப்பு. நம்ம இப்போ ஒரு ராஜா ஊரில் வராரு. வரும்போது ஒரு பிச்சைக்காரன் ஒரு டிச்சு ஓரமா உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காப்ல. அப்ப ராஜா என்ன பண்றாப்புல, போயிட்டு திரும்பி வர்றாப்புல. ரொம்ப கஷ்டப்படுவோம் போல ஒரு செப்பு காசை தூக்கி போட்டு போயிடுறாரு. இவன் என்ன பண்ணா செப்பு காசை பிடிக்கும் கை விட தவறி டிச்சில் விழுந்துச்சு. விழுந்த உடனே பாத்திரர் மறுபடியும் வராரு. திருப்பி உட்காம்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி காசை தூக்கி போட்டு போறாரு. வெள்ளி காசு இந்த கையில வாங்கிட்டான், பிடிச்சிட்டு மறுபடியும் கைய டிச்சுக்குள்ள விட்டு அந்த செப்பு காசையே தொலைவிட்டு இருக்கான். முதல்ல விட்ட செப்பு காசையே தொலைவிட்டு இருக்கான். இந்த கையில வெள்ளி காசு இருக்கு, அதனுடைய மதிப்பு தெரியல. செப்பு காசையே தொலைவிட்டு இருக்கான். மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் வராரு. இவனுக்கு அதுவும் பத்துல போல தங்க காசு ஒண்ணு தூக்கி போடுற, தங்க காசு கையில வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசையே டிச்சுக்குள்ள தொலைவிட்டே இருக்கான். மன்னர் வராரு. ஏப்பா உனக்கு இன்னும் பத்தலையா? என்னதான் பிரச்சனை? சரி விடு, என்னோட ராஜ்யத்துல பாதி தரேன், உன்னை மன்னர் ஆக்குற அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அப்படிங்கிறான். என் ராஜ்யத்துல பாதி தரேன் அப்படிங்கிறாப்ல. மன்னர் பேசிட்டே இருக்கிறாரு. இவர் டிச்சுக்குள்ள செப்பு காசு தொலைவிட்டே இருக்காரு. கையில என்ன இருக்குது? வெள்ளி காசும் தங்க காசும் இருக்கு. ஆனா இவர் தொலைவுற செப்பு காசை தொலைவிட்டே இருக்காப்ல. மன்னர் ராஜ்யத்துல பாதி தரேன் அப்படிங்கிறான். அப்படியா? என்னோட ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்ட எல்லையில இந்த டிச்சு வருமானு கேட்கிறாப்ல. அந்த செப்பு காசு தலைவரால் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளார எனக்கு பிரிச்சு கொடுக்கிற ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு டிச்சு வருமா அப்படின்னு கேட்கிறாப்ல. இந்த மனம் எவ்வளவு கெட்ட எண்ணத்தோட இருக்கு பாருங்க. கையில இருக்கிற ஆற்றலும் பவரும் தன்மைகளும் தெரியாது. இந்த டிச்சுக்குள்ள இருக்க செப்பு காசு மேலேயே கவனம் போயிட்டே இருக்கும். இது எப்படி போகும்? கருமயத்துல இருக்குது. என்னோட முன்னோடு சொன்ன வினைகள், நான் பிறந்ததுக்கு அப்புறம் செய்த வினைகள், இது எல்லாமே என் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பதிவுக்குள்ள இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னா, ஒண்ணு 3 பிழைகள் இருக்கு. என்னுடைய சந்ததியின் மூலமாக, என்னோட அப்பா அம்மாவின் மூலமாக எனக்கு துன்பம் வந்திருக்கலாம். நான் பிறந்ததுக்கு அப்புறம் செய்த பிரார்த்த கர்மத்தின் மூலமாக துன்பம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னோட சூழ்நிலை, நான் பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பிளானட்டிக் பொசிஷன் இருக்குங்களா, கோள்களுடைய நிலை, இந்த கோள்களின் நிலையினால நான் பிறக்கும் போது அந்த கோள்கள் என்ன நிலையில இருந்துச்சோ அதன் மூலியமா எனக்கு பாதிப்பு வந்திருக்கலாம். சந்ததியின் மூலமா அப்பா அம்மா மூலமா வந்திருக்கலாம். கோள்களின் மூலம் பிறக்கும் போது கோள்கள் என்ன நிலையில் இருந்துச்சு அது மூலமா வந்திருக்கலாம். நான் வளர்க்கும் போது இந்த சமுதாயத்தில் நடந்த நிகழ்வுகளின் மூலமா எனக்கு வந்திருக்கலாம். இந்த 3 நிலையில தான் ஒருத்தனுக்கு எண்ணம் வரும், துன்பம் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும். இதுதான் பதிவுகள். நல்ல எண்ணம், நல்ல பதிவுகள். மன தூய்மை, நல்ல எண்ணம். மன தூய்மை இருக்கு, நல்ல எண்ணங்களா வரும். வினை தூய்மை, நல்ல செயல்கள் செய்தால் வினை நல்ல செயல்களா நடக்கும். கருமையும் தூய்மையா இருந்தால் நல்ல பதிவுகள் இருக்கும். இது இல்லாம இருந்தால் இந்த குறைகள்லாம் வரும். ரைட். இப்ப இப்படித்தான் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த 3 பிழைகள்னாலதான் எனக்கு என்னோட எண்ணங்கள் கெட்டு போகுது அப்படின்னா, இந்த எண்ணங்களை எப்படி வேணாலும் வரட்டும். இந்த எண்ணம் எப்படி வந்தா என்ன? நமக்கு ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் தான், மனவளக்கலை, அறிவுத்திருக்கோயில். இங்க வந்தா போதும். இதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த மனவளக்கலை மட்டும்தான், இந்த அகத்தாய்வு கல்வி மட்டும்தான். அப்ப இந்த கல்வியை கையில எடுத்துக்கிட்டு இந்த அறிவுத்திருக்கோயில நம்ம உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவமுறைகள், தற்சோதனைகள், சிந்தனை உரைகள், இந்த வகுப்பெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போக 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 ஆக்கினியத்துவம் பண்ண ஆகாமிய கர்மம் போயிடும். துரியத்துவம் பண்ணா
நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் செஞ்ச பிரார்த்த கர்மம் போயிடும். துரியாதீத தவம் பண்ணா சஞ்சீத கர்மம் போயிடும். இந்த 3 தவங்களை தொடர்ந்து நம்ம பண்ணும்போது எந்த வகையில வேணாலும் மனம் கெட்டு போய்கிட்டுமே, எப்படி இருந்தா நமக்கு என்ன, யார் செஞ்சா இந்த 3 வகைகள் நம்ம சரியா பயன்படுத்தினோம்னா நம்மளோட எண்ணங்கள் தூய்மை பெறும். மன தூய்மை, வினை தூய்மை, கருமையும் தூய்மையாகும். ரைட். இதத்தான் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, இதுக்கு இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வரும்போது திரும்ப திரும்ப நல்லதை நினைக்கணுமாமா. நல்ல என்ன மத்தவங்களை பத்தி கேட்டா என்ன பண்ணுவோம், ஈஸியா சொல்லுவோம். என்னைய பத்தி கேட்டா என்னோட முகமே எனக்கு ஞாபகம் வராது. அப்போ நல்ல என்னோட உருவ நினைவு வேணும். நல்ல நல்ல மகான்களோட உருவத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல எண்ணங்களை திரும்ப 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 நீங்க வாண்டடா இறங்கி அந்த எண்ணத்தை பண்ணும்போது தீய எண்ணங்கள் வராது. தராசுல ஒரு பொருள் தராசு கல் இருக்கு, பொருள் வேணும் அப்படின்னாக்கா பொருள் தராசு சமமா இருக்கணும்னா பொருள் அதிகமா வைக்கணும். தராசுக்கு கல்லுக்கு தகுந்த மாதிரி பொருள் வைக்கணும், அப்பதான் இதாகும். இல்லைன்னா பொருள் மேல நிற்கும், கல்லு கீழே நிற்கும், இழுத்து நிற்கும். அப்ப அதை கல்லு சமன்படுத்தணும், பொருளை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கல்லு தான் வெயிட் ஆகிட்டே இருக்கும். இப்ப நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் நிறைய இருக்கு. நல்ல எண்ணங்களை அதிகமா சேர்க்க 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 அது பலம் அதிகமாகும். தீய எண்ணங்கள் செயல்பாட்டுக்கு வராது, அது நல்ல பதிவை உள்ள நின்றும், செயல்பாட்டுக்கு வராது. இன்னும் ஒரு படி மகிழ்ச்சி மேல சொல்றாரு, நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கை வரணும்னாக்க பிராயச்சித்தம். நான் இதுவரைக்கும் செய்த தவறுனால்தான் எனக்கு துன்பப்பட்டு இருக்கேன். ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் கண்டறிந்து ஆராய்ச்சி பண்ணி இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு தவறு செய்யாம என்னைக்கு மாற்றமோ அன்றோடு அந்த பதிவு நீ பிராயச்சித்தம் ரொம்ப 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 முக்கியம். மகிழ்ச்சி தான் கடைசியில் வலியுறுத்தி இருக்கிறாரு. பிராயச்சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே உடல் எடுத்தேன், நிலம் மீது வீழ்ந்த பின்னே இணை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் உள் நிறைந்து என்னை மீட்டு. வினைப்பதிவு சுமந்துக்கிறேன் நான் பிறந்திருக்கேன், வினைப்பதிவா சுமையை தூக்கிறேன் நான் பிறந்திருக்கேன், தூய்மை பெற தூய்மையாக வந்திருக்கிறேன். ஆனா அந்த நிலம் மீது வீழ்ந்த பின்னே இணை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் உள் நிறைந்து என்னை மீட்டு. எப்படி என்னை காப்பாற்று, எப்படியாவது என்னை காப்பாத்திரு. அந்த காப்பாற்றுறதுக்கு யார் வந்திருக்கா, அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவங்களால மட்டும்தான் மீட்டு எடுக்க முடியும். ஒரு குருவினுடைய நினைவு, தன்னுடைய உருவ நினைவு, இதுதான் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணம் நல்ல சொல்லை உருவாக்கும், நல்ல சொல் நல்ல செயலை உருவாக்கும், நல்ல செயல் நல்ல பழக்கத்தை உருவாக்கும், நல்ல பழக்கம் நல்ல ஒழுக்கத்தை உருவாக்கும். இந்த ஒழுக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும். அப்ப நல்ல எண்ணம் சொல்லாக மாறுகிறது, சொல் செயலா மாறும், செயல் பழக்கமா மாறும், பழக்கம் வழக்கமா மாறும். இந்த வழக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையா மாறும். இப்ப எண்ணத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னு பாருங்க. எண்ணம், இந்த எண்ணம் ரொம்ப 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 கவனமா இருக்கும். நம்ம எண்ணத்துல ரெண்டே இது முடிச்சுக்கலாம். நம்ம இதுல திருப்பாவையிலே சொல்லியிருப்பாங்க, தூயோமாய் வந்து தூமலை தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலே ரெம்பாவாய். திருப்பாவை. தூயோமாய் வந்து தூமலை தூவி தொழுது, பூவு மலர் அர்ச்சனை செய்து மாலை போட்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் சங்கீத கர்மா புகுதருவான் என்றனவும். இனி நான் செய்யக்கூடிய செயல்கள் பிறந்ததுக்கு அப்புறம் புகுதருவான் நின்றனவும், நான் செய்த செயல்கள் இனிமேல் புகுவினையும். சங்கீத கர்மம், பிரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரே ரெம்பாவாய். இந்த தவங்கள் செய்ய செய்ய தீயில தூசாயிருமாமா, தீயில பொசுக்கிற மாதிரி போயிருமாமா இந்த வினைகள் அத்தனையும். அடுத்து எண்ணிய துணிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். எண்ணத்தை தீய எண்ணத்தை மாற்றுவதற்கு எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும். நல்லதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், திரும்ப 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 நல்லதை நினைக்க 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 தீய பதிவுகள் மேல் வராது, ஒடுங்கிவிடும். அப்ப நல்ல எண்ணத்தை நினைக்க நினைக்க நல்லதே